ஆத்மாவே ஏன் இப்போ காலங்கிற, என் உள்ளமே எனக்குள்ள அற்புதம் செய்யுற. நான் இயேசுவை நோக்கியே காத்திருப்பேன், என்றும் காத்திருப்பேன். என் முகத்துக்கு என்றும் இரட்சிப்பு நீரே. நான் என்றுமே உம்மை துதிப்பேன், நான் என்றுமே உம்மை துதிப்பேன். நான் இன்னும் இன்னும் உம்மை துதிப்பேன், நான் இன்னும் இன்னும் உம்மை துதிப்பேன். துதித்திருப்பேன் என்றுமே. ஹல்லேலூயா. நானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல, என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுது. என் ஆத்துமா உம்மையே நோக்கி உள்ளது. ஜீவனுள்ள தேவன் மேல தாகமாயிருக்கிறது. நான் எப்போது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவை எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்ன கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க. இரவும் பகலும் என் கண்ணீரே என்ன குணவாயிரே. தானானா தன்னன்னா தனக்கு தானனா, தானானா தன்னன்னா தனக்கு தானனா. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனத்தோட கூட நடந்து களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இத நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ள உருகுது. என் ஆத்துமா எனக்குள்ள கலங்குது. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் துதிப்பேன். என் ஆத்துமாவே ஏன் இப்போ காலங்குற, என் உள்ளமே எனக்குள்ள அற்புதம் செய்யுற. நான் இயேசுவை நோக்கியே காத்திருப்பேன், என்றும் காத்திருப்பேன். அலைகளும் திரைகளும் எல்லாம் மேல புரண்டு போகுது. இயேசு பகலிலே தமது கிருபையை கட்டளையிடுறாரு. இரவிலே அமர பாடும் பாட்டு என் வாயில் இருக்கு. என் ஜீவனுடைய தேவனை பார்த்து விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாக்கிய தேவனை நோக்கி ஏன் என்ன மறந்தி, சத்ருவான ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு அலையணும் என கேட்டேன். உன் தேவை எங்கே, உன் தேவை எங்கே? என்னைய சத்துருக்கள் தினமும் கேட்டு எனக்கு என் எலும்புகளை உருவாக்குகிறது போல இருக்குது. என் எலும்புகளை உருவாக்குகிறது போல இருக்குது. என் ஆத்துமாவே ஏன் இப்போ காலங்குற, என் உள்ளமே எனக்குள்ள அற்புதம் செய்யுற. நான் இயேசுவை நோக்கியே காத்திருப்பேன், என்றும் காத்திருப்பேன். என் முகத்துக்கு என்றும் இரட்சிப்பு நீரே. நான் என்றுமே உம்மை துதிப்பேன், நான் என்றுமே உம்மை துதிப்பேன். நான்